முதல்ல என்னை மன்னிச்சிடு. அந்த சம்பவம் நடந்ததுலேருந்து என்னால் தூங்க முடியல, சாப்பிட முடியல. ஒவ்வொரு நிமிஷமும் அந்த நினைப்பு என் மனசில் நெருப்பாக கொதிக்குது. நம்ம தப்பு பண்ணிட்டோம் மீனா. ஆர்த்தி வீட்டில் இல்லாத நேரம் பார்த்து நீ வீட்டுக்கு வந்ததும் தப்பு, நான் கூட சந்தோஷமாக இருந்ததும் தப்பு. எனக்குன்னு ஒருத்தி இருக்கா, அதை மீறி நம்ம தப்பு பண்ணிட்டோம். சந்தர்ப்ப சூழ்நிலையில் நீ கொஞ்சம் இலகி இருந்தாலும் நான் கொஞ்சம் ஸ்ட்ராங்காக இருந்திருக்கணும். நம்ம 2 பேரும் நம்ம உறவோட அடுத்த கட்டத்துக்கு போயிருக்கக்கூடாது. என்ன கதிர், திடீர்னு இப்படி பேசுறீங்க? குற்ற உணர்வில் தவிக்கிறேன் மீனா. உன்னை ஏமாத்திட்டோமேன்னு மனசுக்குள்ள தவிக்கிறேன், துடிக்கிறேன். அப்படியெல்லாம் இல்லை, நானும் இதுல உடன்பட்டு தானே இருந்தேன். நீ என் மச்சான் அவன் மிலிட்ரிக்காரனை கல்யாணம் பண்ணிக்கோ நான் சொல்லலை. அவனை நாம தடுத்துலாம். ஆர்த்தி கூட நான் திரும்பி வர சொல்லிடுவேன், அவளை கூட நான் சமாளிச்சுக்கிறேன். ஆனா நீ இப்படியே இருக்கக்கூடாது மீனா. நீ வேற யாரையாவது கல்யாணம் பண்ணிக்கோ. நீங்க ரொம்ப பயந்துருக்கீங்க, நீங்க முதல்ல ரிலாக்ஸா இருங்க. மீனா, எனக்கு நிம்மதியே போச்சு. எனக்கு இப்பதான் கொஞ்சம் நிம்மதியா இருக்கு. மீனா, இது தொடரக்கூடாது மீனா. நீங்க தொடரக்கூடாதுன்னு நினைச்சா அது பரவாயில்ல, நானும் தொடரல, எனக்கும் அந்த ஆசையும் இல்ல. ஆனா இப்ப எல்லாமே முடிஞ்சு போச்சு. இனிமே இன்னொரு ஆள் என் வாழ்க்கையில இல்ல, எனக்கு கல்யாணமும் தேவையில்லை. நம்ம 2 பேரும் செஞ்ச தப்புக்கு நீ ஒருத்தி மட்டும் ஏன் தண்டனை அனுபவிக்கணும் மீனா? அது அப்படிதாங்க, அதுதான் விதி. எப்பவுமே எதுலேயுமே சந்தோஷப்படுறது ஆம்பளைதான், சுமந்து கஷ்டப்படுறது பொம்பளை. கடவுளே அப்படித்தானே விதிச்சிருக்காரு. நீங்களும் நானும் மாத்தவா முடியும்? மீனா, எனக்குன்னு ஆர்த்தி இருக்கா, உனக்குன்னு யார் இருக்கா? நீங்க இருக்கீங்கன்னு நினைச்சுதான் என்ன உங்ககிட்ட ஒப்படைச்சேன். இப்ப திடீர்னு பயந்து ஓடுறீங்க, நான் என்ன பண்ண முடியும்? மீனா, நீயும் நல்லா வாழணும். நடந்ததெல்லாம் ஒரு விபத்து நினைச்சு நீ ஏன் மறக்க கூடாது? ரொம்ப சமத்துங்க, அப்படிலாம் விபத்துன்னு விட்டுட முடியாதுங்க. மீனா, பிடிவாதம் பிடிக்காத மீனா. உங்களை நான் டிஸ்டர்ப் பண்ணல, போதுமா? அதுக்கு தானே பயப்படுறீங்க? நான் உங்களை தொந்தரவு செய்யவே மாட்டேன். ஆர்த்தியோட வாழ்க்கையில நான் பங்கும் போட மாட்டேன். இது யாருக்கும் தெரிய வேண்டிய அவசியமும் இல்ல, போதுமா? மீனா ப்ளீஸ், எவ்வளோ காலத்துக்கு தான் நீ இப்படியே தனியாக வாழ முடியும்? இனிமே இன்னொருத்தர்கிட்ட என்ன ஒப்படைக்க முடியாது. அந்த தகுதியை நான் இழந்துட்டேன். 4 பேருக்கு தெரியாதுங்கிறதுனால எது வேணாலும் பண்ணி ஊரை ஏமாத்துற ஜாதி நான் இல்ல. இனிமே கல்யாணம் பண்ணா அதை இன்னொருத்தருக்கு பண்ற துரோகம் ஆயிடாதா? அதை மட்டும் ஒத்துக்குமா இந்த மனசு? இல்ல, தப்பானவள மாத்திடாதீங்க கதிர். உன் காலில் விழுந்து மன்னிப்பு கேட்குறேன், முடியும் மாற்றிக்கைய. முடியவே முடியாது. இன்னொரு தடவை என்னை வற்புறுத்தினீங்க, நான் தூக்குல தான் தொங்குவேன். அப்புறம் உன்னோட இஷ்டம். திருந்தவே மாட்டியாடா? நேத்து குடி அந்த போதை தெளிஞ்ச உடனே சீட்டாட ஆரம்பிச்சிட்ட. இத மட்டும் உங்க அப்பா பார்த்தாரு, உன்னை என்ன பண்ணுவாரு தெரியுமா? அம்மே, எனக்கு ஸ்னேகா வேணும். அது வரைக்கும் நான் இப்படிதான் இருப்பேன். பிரதீப், காஃபி குடிப்பா? வேணாம் பாட்டி. பிராந்தி ஊத்தி குடு, நல்லா குடிப்பான். ஐயோ, ஏண்டி எப்படி சொல்ற?
ஐயோ என் உயிர் போகுதுமா. அந்த ஸ்னேகா எப்படிப்பட்டவன்னு உனக்கு தெரியும்ல. இவன் இந்த எக்ஸ்ட்ரீம்னா அவ அந்த எக்ஸ்ட்ரீம். 2 பேரையும் ஒரே ரூம்ல போட்டு அடைச்சோம்னா அரை மணி நேரத்துல சண்டை வந்துரும். வாழ்க்கை புறா எப்படிமா 2 பேரும் ஒன்னா இருப்பாங்க? நீ பொய் சொல்ற மம்மி. அவளுக்கு என்ன பிடிக்கும், அதனாலதான் என்ன ஜெயில இருந்து வெளியெடுத்தா. பிச்சைக்காரனுக்கு பரிதாபப்பட்டு பிச்சை போடலாம், பிக்கப் பண்ணி வீட்டுக்கு கூட்டிட்டு வந்து குடும்பம் நடத்த முடியாது. பிரதீப், நீ வேலைக்கு போலையாப்பா? இல்ல பாட்டி, போக பிடிக்கல. அங்க போனா ஸ்னேகா என்ன இன்சல்ட் பண்ணுவா. என் எதிரி வேற இருக்கான். ஆமா, இவன் பழைய சண்டித்தனத்தெல்லாம் ஆரம்பிச்சிட்டா. என்னால சமாளிக்க முடியாது. அவர் வரட்டும், நான் அவர்கிட்ட சரண்டர் ஆயிடுறேன். இருடி, பொறுமையா இரு. ருத்ரா, காதல்னு வந்தா அப்படி தாண்டி. உன்ன பிரதீப் ஆசைப்பட்டத நிறைவேற்றி வைக்கிற கடமை நமக்கு இருக்குல்லம்மா. பாட்டி, சூப்பர் பாட்டி. ஐ லவ் யூ பாட்டி. ஏம்மா, ஏன் அவனை இப்படி ஏத்தி விடுற? இல்லடி, நான் ராத்திரி எல்லாம் யோசிச்சேன். பிரதீப் லவ்வுக்கு சப்போர்ட் பண்றதா நான் முடிவு பண்ணிட்டேன். அம்மா, சத்தியமா இவன் அவளுக்கு நல்ல புருஷனா இருக்க மாட்டான். இவனுக்கு நல்ல பொண்டாட்டி கிடைப்பாள்ல. சத்தியமா அவளும் இவனுக்கு நல்ல பொண்டாட்டியா இருக்க மாட்டான். உனக்கு நல்ல மருமக கிடைப்பாள்ல. எனக்கு ரொம்ப பயமா இருக்கு. எனக்கு இப்பதான் நிம்மதியா இருக்கு. அம்மா, ருத்ரா, இதுக்கு மேல நீ எதுவும் பேசாத. ஸ்னேகா இந்த வீட்டுக்கு மருமகளா வந்துட்டான்னா பிரதீப் புறப்பட்டுட்டான்னு நீ நினைச்சுக்கோ. ஏம்மா உனக்கு புரியவே மாட்டேங்குது நான் சொல்றத. பிரதீப், என்னப்பா உடம்பு எப்படி இருக்கு இப்ப? ஓகே டாடி. மெடிசன் எடுத்துக்கிட்டியா? எல்லாம் நைட்டு கொடுத்தாச்சு, இப்ப பரவாயில்ல. ஆபீஸ் கிளம்பல? கொஞ்சம் டயர்டா இருக்கு டாடி, ட்ரை பண்றேன். இல்லப்பா, ஆட்டோ டிரைவரா இருந்த உன்னை இவ்வளவு பெரிய பதவி கொடுத்து இவ்வளவு பெரிய போஸ்டிங்ல வச்சிருக்காங்க இல்ல? எந்த ஒரு தொழிலையும் நேர்மையா செய்யணும்ப்பா. நான் உன் வயசுல இருக்கிறப்ப ஹை ஃபீவரா இருந்தாலும் மழை பெஞ்சாலும் ரவுண்ட்ஸ்க்கு போவேன்ப்பா. நல்ல புத்தி நீ சொல்லக்கூடாதா? என்ன சொல்றீங்க? மாப்ள, பேர ஆபீஸ்க்கு போயிடுவா மாப்ள. சரி, உங்க டியூட்டிக்கு டைம் ஆகுதுல, போய் ரெடி ஆகுங்க. சரி, உடம்பு பாத்துக்குப்பா. ஓகே டாடி. அம்மா, உன் பேரனை நீயே நல்லா பாத்துக்கோ. டேய், உன் வேலையில உனக்கு என்னடா பிரச்சனை? உன் காதலுக்கு யார் தடை? அது வந்து பாட்டி, என் டிபார்ட்மெண்ட் ஹெட் ராஜுன்னு ஒருத்தர் இருக்காரு. அவர் யாருன்னா எம்டியோட மருமகன். அந்த ராஜுவோட தம்பி பேரு துவாரகேஷ். அவன் தான் ஸ்னேகாவை ரூட் விட்டுட்டு இருக்கான். அப்போ அவன் தான் வில்லனா? நான் நினைச்சா அவனை ஈஸியா போட்டுருவோம் பாட்டி. ஏய், வேண்டாம் பிரதீப், மறுபடியும் ஆரம்பிக்காத. அவனை ஹேண்டில் பண்றதுலாம் சின்ன விஷயம் பாட்டி. வாழ்க்கையில சின்ன விஷயம்தான் ரொம்ப பெரிய விஷயம். உன்னால ஒரு மலை மேல உட்கார முடியும், ஆனா ஒரு குண்டூசி மேல உட்கார முடியுமா? முடியாதுல்ல. மலை பெரிய விஷயம், குண்டூசி சின்ன விஷயம் தான்னு அற்பமா நினைக்க கூடாது. நீ வேலைக்கு கிளம்பு. உன் லவ் மேட்டரை பாட்டி சக்சஸ் பண்ணி காட்டுற. ஆனா நான் சொல்றபடி நீ செய்யணும். ஃபார் எக்ஸாம்பிள், அவமானத்தை பொறுத்துக்கணும். காதல் அது ரொம்ப முக்கியம். ஈகோ இருக்கவே கூடாது. தூண்டில போட்டுட்டு மீனுக்காக காத்துக்கிட்டு இருக்கணும். பொறுமை ரொம்ப ரொம்ப அவசியம் பிரதீப். ஸ்னேகா எனக்கு கிடைப்பால பாட்டி. தேடுற விதத்துல தேடினா கடவுளே உனக்கு கிடைப்பார் பிரதீப். எனக்கு கடவுள்லாம் வேணாம் பாட்டி, ஸ்னேகா தான் வேணும். நீ குளிச்சிட்டு ஆபீஸுக்கு கிளம்பு. நம்பிக்கையோட இரு. ஓகே பாட்டி. இந்த சார், நீங்க இங்கேயே இருங்க சார். ஜெயிலர் சார் வருவாரு. ஏய் வாங்கப்பா. குட் மார்னிங் சார். குட் மார்னிங் டாக்டர். காலையில் எல்லாருக்குமே கார்டனில் தான் டியூட்டி. ராஜி மரத்துக்காக ஒரு 10 மினிட்ஸ் டைம் கொடுத்துருக்காரு. பேசுகிறத பேசிட்டு கார்டனுக்கு வந்துடுங்க. ஏன்னா டாக்டர் எப்போவுமே எனக்கு ஸ்பெஷல். தேங்க்ஸ் சார். ஸ்னேகா எப்படிமா இருக்கா? என்னை பற்றி ஏதாவது கேட்டாளா? உன்னை பத்தி அவ பேசினா நான் கோவப்படுறேன், நான் அந்த ராகவன் பிள்ளைய பத்தி பேசினா அவ கோச்சிக்கிறா. 2 பேரும் மாத்தி மாத்தி இப்படியே சண்டை போட்டுட்டு இருக்கோம். எங்களுக்குள்ள இருந்த ஒரு அன்பு,
ஒரு சந்தோஷமான நிலைமை இப்போ இல்லைன்னு. என்னைக்கு அது துவாரகேஷ் நம்ம குடும்பத்துக்குள்ள வந்தானோ அன்னையிலிருந்து எங்களுக்குள்ள இருந்த அந்யோன்யம் நிம்மதி மொத்தமா போச்சுன்னு. ச்சே, எனக்கு இதெல்லாம் நினைச்சு பார்த்தா என்ன சுத்தமா எனக்கே பிடிக்கலன்னு. நான் சொன்னேங்கிற ஒரே வார்த்தைக்காக உன் வாழ்க்கையை கூட அழிச்சுக்கிட்டு ஸ்னேகாக்காக வாழ்ந்த பத்தியம்மா, அதை நினைக்கும் போது தான் நான் ரொம்ப நெகிழ்ந்து போறேம்மா. நீ நெகிழ்ந்து போற, நான் செத்து போயிட்டு இருக்கேன். எங்களுக்குள்ள சண்டைகள் தான் ஜாஸ்தி ஆயிட்டு இருக்கு. உனக்கு ஒரு விஷயம் தெரியுமா? அவ சொல்றா மேல் போர்ஷன்ல அவ இருந்துக்குவாளாம், கீழ் போர்ஷன்ல நான் இருந்துக்கணுமா. என் கையால சமைச்சதை சாப்பிட மாட்டாளாம். நான் எதுக்குன்னு சமைக்கணும்? நான் எதுக்குன்னு சாப்பிடணும்? நான் எதுக்குன்னு உயிர் வாழணும்? ஐயா சடு, என்னம்மா உளர்ற? அவ என்னெல்லாம் பேசுறா தெரியுமா? நீ கல்யாணம் பண்ணிக்காம மொட்டை மரமா நிக்கிற, நானும் கல்யாணம் பண்ணிக்காம மொட்டை மரமா நிக்கணுமா? அப்படி இப்படின்னு எதோ பேசிட்டு இருக்கான்னு நான் அப்படியே நொந்து போயிட்டேன்னு. அவ சின்ன பொண்ணுமா, ஏதோ கோவத்துல பேசியிருப்பா, அதெல்லாம் பெருசா எடுத்துக்காதம்மா. அவ என்ன ஒரேடியா வெறுத்துட்டான்னு. இந்த உலகத்துல எது நடக்க கூடாதுன்னு நினைச்சனோ அது நடந்துருச்சு. கூடிய சீக்கிரம் அவ என்னை விட்டு பிரிஞ்சிருவா. காதல் அவளை படுத்துதுமா. ராஜி, நான் சொல்றேன் தப்பா எடுத்துக்காத. நான் உன் காதல எது தப்போ நீயும் இப்படித்தாம்மா சண்டை போட்ட, அப்ப நானும் இப்படித்தாம்மா வருத்தப்பட்டேன். அதெல்லாம் என்ன இப்ப ஞாபகப்படுத்துற? இது ஒரு சைக்கிள் தானம்மா. நேத்து எனக்கு நடந்தது இன்னைக்கு உனக்கு நடக்குது, அவ்வளவுதான். ஆனா ஒண்ணு ஞாபகத்துல வச்சுக்கோ, நான் தோக்கல, நீயும் தோக்க மாட்ட. அந்த துவாரகேஷோட காதல் ஜெயிக்காது. உன் பாசந்தாமா கடைசியில ஜெயிக்கும். அதுக்கு நீயும் நானுமே சிறந்த உதாரணம். நீ இப்படி பேசுறதுனால என் மனசுக்கு ரொம்ப ஆறுதலா இருக்குன்னு. நான் உனக்கு ஆறுதல் சொன்ன மாதிரி என் ஸ்னேகா அந்த ராகவன் குடும்பத்தை வெறுத்துட்டா, அந்த துவாரகேஷை மறந்துட்டான்னு கூடிய சீக்கிரம் வந்து சொன்னீன்னா எனக்கும் ஆறுதலா இருக்குமா. ஸ்னேகா மனசை மாத்து, நல்ல செய்தியை கொண்டு வாமா, நான் காத்துக்கிட்டு இருக்கேன். கண்டிப்பா கூடிய சீக்கிரம் அப்பாவையும் பொண்ணையும் நான் சேர்க்காம இருப்பேனா? அதானே என்னோட லட்சியம். ராஜி, அப்படியே ஸ்னேகா என்னை மன்னிக்கிற மாதிரி ஒரு வழியை பாருமா. கண்டிப்பா அண்ணே. ஜெயிலர் கொடுத்த டைம் முடிஞ்சு போச்சு, நான் கிளம்புறேன்னு. சரிம்மா, நீ கிளம்புமா. சரிண்ணே. சார் கூப்பிட்டீங்களா? யா, இது ஹைதராபாத் ப்ராஜெக்ட் சிடி, அதை மட்டும் கொஞ்சம் செக் பண்ணிட்டு சொல்லுங்க. ஓகே சார். ஸ்னேகா, சொன்னா அப்படியே போயிடுவீங்களா? ஒரு 2 நிமிஷம் உட்காருங்க, பேசுவோம். சொல்லுங்க சார். இல்ல, உங்க அத்தையோட நிலவரம் இப்போ எப்படி? அதை ஏன் கேக்குறீங்க? ரொம்ப மோசமா போயிட்டு இருக்கு. யார் யாரையோ மீட் பண்றாங்க, எங்கெங்கயோ போறாங்க. திடீர்னு புதுசா இந்த நோபல் ஹாஸ்பிட்டல்னு ஏதோ ஒரு டாபிக் ஓடிட்டு இருக்கு. அங்கிருந்து செக்கெல்லாம் வேற வருது. சம்திங் இஸ் ஃபிஷி. ஆனா ஒண்ணு, என்னையும் டிகேவையும் பிரிக்கிறதுக்கு அவங்க அடுத்த கட்ட வேலையை ஆரம்பிச்சிட்டாங்கன்னு மட்டும் தெரியுது. ஆக மொத்தத்தில் சேர்த்து வைக்க யாரும் வேலை பார்க்கல. ஏன் பிரச்சனையை விடுங்க. உங்க வீட்டு ப்ராப்ளம் சால்வ் ஆச்சா? சால்வ் ஆகும், கனவுல. எங்கம்மா இன்னும் அதிகரிச்சுட்டே தான் இருக்கு. உமா இதோ ரீசெண்டா முந்தா நாள் கோவப்பட்டு பயங்கர எக்ஸென்ட்ரிக்கா பிட்ஸ் மாதிரிலாம் வந்து, அண்ட் இப்பெல்லாம் அவளுக்கு என்ன பார்த்தாலே இரிட்டேட் ஆகுது. முறைக்கிறா, பல்ல கடிச்சிட்டு பார்க்குறா. மோரோவர் அடிக்கலாம் கூட வர, தள்ளிலாம் விடுறா. என்ன பண்ணுறதுன்னு தெரில. டே பை டே அவளுடைய கோவம் லிமிட் எக்ஸீட் ஆகி இட்ஸ் கோயிங் பியாண்ட். சார் ரொம்ப தப்பாச்சே. தப்புதான். அவளை பார்த்துக்க அவங்க அப்பா இருக்கான், என் பொண்ணு. You can't say this. You have to find a solution now. சொல்யூஷன் பொறுத்த வரைக்கும் ஐ ஹவ் ஆல்ரெடி தாட் அண்ட் சம்வாட் டிசைடட் ஆல்சோ. குஷியை போர்டிங் ஸ்கூலில் சேர்த்துடலான்னு. வெரி குட் ஐடியா சார். செம. இதுக்கு எதுக்கு சார் குழந்தைய பெற்றுக்கிறீங்க? ஏம்மா, குழந்தை பெற்றுக்கும் போது இப்படிலாம் அண்டர்ஸ்டாண்டிங் இல்லாமல் போகும். ஒருத்தருக்கு அடிச்சு போக மாட்டே பேச்சு பொண்ணு தெரிஞ்சாமா பெற்றுக்க முடியும்? சார் பிரச்சனைகள் வரும், அதை சால்வ் பண்ணணுமே தவிர குஷியை கொண்டு போய் போர்டிங் ஸ்கூல்ல போடுறதெல்லாம் இட்ஸ் நாட் எ குட் ஐடியா.
குட் ஐடியா இல்லை, பட் திங்க் ஒரு அம்மா அப்பா அரவணைப்போட குழந்தைக்கு நல்லது சொல்லி கொடுத்து எல்லாத்தையும் உட்காந்து செஞ்சு கொடுத்தா பரவாயில்ல. இப்படி அடிச்சுக்கிட்டே இருந்து அதை பார்த்து குழந்தை மனநல பாதிக்கப்படுறத விட போர்டிங் ஸ்கூலில் இருக்கிறது எவ்வளவோ பெட்டர் இல்லை? இதுக்கப்புறம் நான் சொல்றதுக்கு ஒன்றும் இல்லை சார். நான் போய் வேலையை பார்க்குறேன். ஹாய், ஒட்டிக்கிட்டு இருக்கியா? அது அது வந்து யூ டிசர்வ் இட். என்னப்பா? என்ன? இல்லை, ஒன்றும் இல்லை சார். ஃபைல் அது கையெழுத்து வாங்கலான்னு. ஃபைல் கையெழுத்து இப்படி ஒட்டிட்டா வாங்குவ? ஒட்டு கேட்குறியா? இல்லை சார், அது உனக்கு நான் பேசுகிறதெல்லாம் ஒட்டு கேட்கணும். மிஸ்டர் கஜேந்திர கிட்ட போய் அப்படியே சொல்லணும், அப்படியே சந்தோஷப்பட்டு போயிடணும். அவர் நேராக உமா கிட்ட வந்து சொல்லுவார், உமா என் ஒய்ஃப், 2 பேரும் சேர்ந்து என்ன கும்மி அடிக்கணும். நான் என் நிம்மதியெல்லாம் இழந்துடணும். கண்ணாடியை கட்டி போட்டு இப்படி மேலே பார்த்து உட்காந்துக்கணும். இன்னொரு தடவை ஒட்டு கேட்ட தொலைச்சிருவேன். சாரி சார். பேங்க் மேனேஜர் எதுக்கு ஃபோன் பண்றாரு? ஹலோ, நான் பேங்க் மேனேஜர் கணேசமூர்த்தி பேசுறேன். வணக்கம் சார், எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன். நீங்க எங்க இருக்கீங்க? வீட்டில் தானே இருக்கீங்க? வீட்டில் தான் இருக்கேன். அது வந்து சொல்லவும் முடியல, சொல்லாம இருக்கவும் முடியல. ஒரு தர்ம சங்கடமான சூழ்நிலை சார். எதுவாக இருந்தாலும் சொல்லுங்க சார். உங்க மிஸ்ஸஸ் இங்க வந்திருந்தாங்க சார். நீங்க 20 லட்சம் டெபாசிட் பண்ணிருந்தீங்க இல்லையா? ஆமா. அவங்க பேர்ல இருக்கிற 8 லட்சத்தை கேன்சல் பண்ண சொல்லி சொன்னாங்க. தனியா வந்து டெபாசிட்டை கேன்சல் பண்ண சொல்லி சொன்னாங்க. அதான் உங்ககிட்ட ஒரு வார்த்தை கேட்டுக்கலாம்னு உங்களுக்கு ஃபோன் பண்ணேன். மேடம் சொன்ன மாதிரி கேன்சல் பண்ணிடவா சார்? வேண்டாம் சார், அந்த மேட்ரை ஹோல்டு பண்ணுங்க. என்ன பண்ணலான்னு நான் நாளைக்கு வந்து சொல்கிறேன். சரிங்க சார். டெபாசிட்டை கேன்சல் பண்ணாமல் இருந்தால் ரொம்ப நல்லது. அப்புறம் உங்கள் இஷ்டம் சார். ஓகே சார், தேங்க்ஸ் ஃபார் த இன்ஃபர்மேஷன். நான் நாளைக்கு வரேன் சார். ஓகே சார். ஏங்க, இட்லிக்கு சட்னி அரைக்கணும், இந்த தேங்காய் உடைச்சு கொடுங்களேன். நீயே உடைச்சிக்க, அதான் உடைக்கிறதுல எக்ஸ்பர்ட் ஆயிட்டியே. என்னால எப்படிங்க உடைக்க முடியும்? ஏன் பேங்க் டெபாசிட்டியே உடைக்க தெரியற உனக்கு ஒரு தேங்காய் உடைக்க தெரியாதா? நானே உடைச்சுக்கிறேன். இல்லடி, என்ன தைரியம் இருந்தா எனக்கு தெரியாம பேங்க் படியேறி உன் பேர்ல நான் போட்டிருக்க டெபாசிட்டை நீ க்ளோஸ் பண்ணுவ? என்ன வேற என்னங்க பண்ண சொல்றீங்க? நான் பல தடவை கேட்டு பார்த்துட்டேன், நீங்க மனசே இறங்கல. இதுக்கு மேலேயே என்னால பொறுமையா இருக்க முடியல. வேற வழி இல்லாம தான் செஞ்சேன். என்ன அந்த பேங்க் மேனேஜர் போட்டு கொடுத்துட்டானா? அவன் நல்லவரடி, ஃபோன் பண்ணி சொன்னார். 30 வருஷமா கட்டின பொண்டாட்டிக்கு இல்லாத விசுவாசம் ஒரு 3வது மனுஷனுக்கு இருக்கு, புரிஞ்சுக்க. நான் ஒன்னும் எனக்காக பேங்க்ல பணத்தை எடுக்க போலீங்க. மீனா கல்யாணத்துக்காக தான் அந்த காரியத்தை பண்ண. துணிஞ்சு இறங்கிட்டேங்க. நீங்க யாருமே எனக்கு தேவையில்லை. தனி ஒரு மனுஷியா என் பொண்ணு கல்யாணத்தை நான் நடத்த போறேன். புருஷன் உயிரோட இருக்கும் போதே என் பொண்ணு கல்யாணத்தை நானே நடத்திக்குவேன்னு சொல்றியே, இதை விட எனக்கு பெரிய அவமரியாதை வேணும். இத பாருங்க, அப்படி இல்ல பேசாதீங்க. நம்ம பணத்தை நம்ம பொண்ணுக்கு செலவழிக்கிறதுல என்ன தப்பு? நீங்களா அந்த பணத்தை கொடுத்திருந்தா நான் ஏன் உங்களுக்கு தெரியாம அந்த பணத்தை எடுக்க போறேன் சொல்லுங்க. இத பாருங்க, எனக்காக நீங்க எதுவுமே செஞ்சு வைக்க வேண்டாம். என்னோட எதிர்காலம் என் பொண்ணு மீனாவோட கல்யாணம் தான். அவ கழுத்துல தாலி ஏறிட்டா அடுத்த நிமிஷம் என் கழுத்துல தூக்கு கயிறு ஏறினாலும் பரவாயில்ல. அபத்தமா பேசாத. மீனாவோட கல்யாணத்தை பத்தி நான் என்னெல்லாம் நினைச்சுக்கிட்டு இருக்கேன்னு உங்க எல்லாருக்கும் நான் சொல்லிக்கிட்டு தான் இருக்கேன். நீங்க கொண்டு வந்த வரலாம் என்ன குறை இருக்குன்னு கண்டுபிடிச்சு அந்த கல்யாணம்லாம் நடக்காம நான் தான் தடுத்து இருக்கேன். வேணா ஒன்று பண்றேன், என்னுடைய 12 லட்சம் உன்னுடைய 8 லட்சம் ரெண்டுத்தையும் சேர்த்து 20 லட்சத்தையும் உங்ககிட்ட கொடுத்துட்றேன். மீனா கல்யாணத்தை ஜாம் நடத்திக்க, நான் இல்லாம. என்னங்க பேசுறீங்க?
மனசு கேக்கலைங்க. மீனா படுற கஷ்டத்தை பார்த்துட்டு ஒரு தாயா இருக்க முடியலைங்க. பாவத்துல பெரிய பாவம் என்னன்னு தெரியுமாங்க? ஒரு கன்னி பொண்ணு நான் வாழவே முடியலையேன்னு விடுற பெருமூச்சுதான். நமக்கு பிறந்த புள்ள நாம வளர்த்த விதத்தினால, நாம வாழ்ந்து வந்த வரத்தினால நாம கஷ்டப்படக்கூடாதுன்னு அவ கஷ்டத்தை அவ மனசுலயே வச்சிட்டு இருக்கா. ஒரு கன்னி பொண்ணு வாழ முடியாம அவ விடுற பெருமூச்சு 100 புயலுக்கு சமம்னு உங்களுக்கு தெரியாதா? ஷாமளா, மீனா மனசுல என்ன கஷ்டம் இருக்குன்னு இந்த பெத்த தகப்பனுக்கும் தெரியும். ஆனா அதுக்கு வழி பேங்க் டெபாசிட்டை உடைக்கிறது இல்ல, வேற வழி இருக்கு. அது என்ன வழின்னு கண்டுபிடிச்சு மீனாவுக்கு நல்ல வாழ்க்கை அமைய நான் ஏற்பாடு பண்றேன்.